அனைத்து தமிழ் உலகம் வணக்கம். இன்றைய நாங்கள் அதுக்கப்புறம் விஷயம் நூதன கொள்ளைகள் சிலதை பற்றி தான். அதாவது புலம்பெயர் மக்களுக்கு முக்கியமாக புலம்பெயர் மக்களை டார்கெட் வச்சு சென்டிமெண்ட்டாக அவையில் மாற்றி யோசிக்க செய்து செய்கிற கொள்ளைகள் சில பேர் தான் கழிச்சு கொண்டு வரேன். அதில் இன்றைக்கு ரெண்டு மூன்றை பற்றி கதை இப்போ நினைக்கிறேன். முதலாவதாக ஒரு கேஸ் ஒன்று இருக்குது. என்ன சொன்னால், இப்போ இது கூட முஸ்லீம் மக்கள் செய்யணும். தமிழ் முஸ்லீம் என்னென்னு சொன்னால், அந்த சில பேருக்கு சில திறமைகள் இருக்கும். அவ்வாறு திறமைகள் இருக்கும். சில பேருக்கு இல்லாமலும் எடிட் பண்ணியும் போடினான். அது வர விஷயம். அது என்ன செய்கிறோன்னு சொன்னால், அது ரெண்டிங் பண்ணி வர்றது. இவருக்கு இது இருக்குது, ஆண்டு கஷ்டம் அப்படின்னு சொல்லி ரெண்ட் பண்ணி விட்டுட்டு, நாள் ரெண்ட் பண்ணி வர்றது வேறு எப்படி அவ்வாறு திறமை அப்படின்னு சொல்லி ரெண்ட் பண்ணி விட்டு அடுத்த கட்டமாக சென்டிமெண்ட் அதாகிறது. கஷ்டம் வேறுக்கு இது சான்ஸ் இருக்காண்டு போயெல்லாம் இருக்குது, இங்கே கிடச்சிருக்குது சான்ஸு, இந்த டிவி பார்த்துட்டு சான்ஸ் கொடுத்துருக்குது அப்படின்னு சொல்லி போடுறாரு. போட்டால் என்ன செய்யணும், இங்கே எங்கட தமிழாக்கள் தெரியும் தானே, ஒரு நல்ல தமிழாக கொஞ்சம் சென்டிமெண்ட் ஆனாக்கள் அவைக்கு ஒரு 20 பவுனோ 30 பவுனோ போடுறதால பெரிய விஷயம் இது இல்லை. அப்போ என்ன சொல்லி என்னோட நான் கால் பண்ணி, நாங்கள் டிக்கெட் போடுறதெல்லாம் அல்லது உதவி செய்கிறேன், உங்களுடைய அக்கௌண்ட்டை போடுங்க, நாங்கள் தன்றோம், நீங்கள் அடுத்த கட்டமாக உங்களோட முன்னெடுத்த பார்க்கலாமன்ட்டு சொன்னோன்னா அக்கௌண்ட் நம்பரை போடுவீங்க. அப்போ அப்படி செய்ய போகிறது ஒரு ஆள் 2 பேர் இல்லை, என்ன அது ஒரு ஸ்கேம் மாதிரி அமைஞ்சிடும். அப்போ செய்ய போகிறது ஒரு 1000-2000 பேர் செய்ய போயினோம். என்ன 2000 பேர் செய்ய போயினோம்னு சொன்னால், ஒரு ஆள் $10 படி பார்த்தாலே $20,000 வந்துடும். அப்போ இதுக்கெல்லாம் பின்புலமாக மூளையாக இருக்கிறது சக்தி வேறு. யூடியூப்பை வச்சு இயக்கின பின்புல சக்தி தான் அதிகம் இயக்குது. அதில் பற்றி பப்ளிக்கான வழி இதெல்லாம் சொல்லல சில விஷயங்களை, அதனால இதை மறைச்சி சொல்கிறேன். யூடியூப் ஹெல்பிங் யூடியூபர்ஸ் எல்லாம் அவங்கள்ட மூலையில் செய்யலை, அது மேலே பெரிய சக்தி ஒன்று இருக்குது. அது பின்புலம் வேறு ஒரு இது உண்டு. அதே மாதிரி தான் இப்போ திருமண விஷயங்கள் அப்படிலாம் ஸ்கேம் நடந்து கொண்டு இருக்குது. மற்றது இந்த ஆன்லைன் பர்ச்சேசிங்கில் அதுவும் சென்டிமெண்ட்டாக நாங்கள் இங்கே வேலை அடைச்சிருக்கிறதும் கூட நாட்டில் புதுசாக வந்த இதில் நாங்கள் எவ்வளோ டார்கெட் பண்ணணும். அப்போ நீங்கள் இதில் புக் பண்ணி இதில் ரெஜிஸ்டர் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் ஷாப்பிங் செய்தீங்கன்னு சொன்னால், ஒரு 50 பவுன் செய்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு வேலை நிரந்தரமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அதுலேயும் ஒரு ஸ்கேம் நடந்து கொண்டு இருக்குது. இதெல்லாம் விளங்காமல் இங்கே நிறைய பேர் ஏமாந்து போட்டு இப்போ இந்த பக்கத்தில் சொல்கிறதும் இல்லை. அதை விட இளைஞர்களே நிறைய ஸ்கேமுகளில் மாட்டுப்படினா. முக்கியமாக அந்த மாத்தளை பக்கத்தில் இருக்கிற முஸ்லீம் பொம்பளை பிள்ளைகளில் அதான் அந்த ஸ்கேமை செய்யணும். அதுக்கான 2-3 ஆதாரமே கிடக்குது. 2 போட்டு என்ன இந்த சினியை பொடியலே இந்த சினியை தெரிஞ்சாக்களே மாட்டுப்பட்டு காப்பாற்றுறதுக்கு என்னட்ட பெரியண்ணா ஃபோன் அடித்து நேற்று ஃப்ரான்ஸ் ஒரு பையன் அடித்து, நான் எப்படி பிரச்சனைடா கேஸில் மாட்டுப்பட்டு போனேன், என்ன செய்யலாம், நான் சின்ன இந்த லிங்க் அனுப்பி நீ இதில் உண்டை இதை போட்டு நீ ரிப்போர்ட் பண்ணு, அதுக்கப்புறம் உடைய வீடியோவை இதுலேயும் அப்லோட் பண்ணிடலாது. அப்படி அது ஒரு சிஸ்டம் ஒன்று இருக்குது. இப்போ எங்களோட வீடியோவை இடத்துலையும் அப்லோட் பண்ணிடலான்னு சொல்லி நான் ஒரு இடத்துல போய் ஒரு சைட்டில் போய் இதண்டலாம். அது சம்மந்தமாக லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். இங்கே இளைஞர்களே நான் விளங்குது இல்லையே, இங்கே இருந்து கொண்டு இப்போ இந்த வீடியோக்குள்ளே அங்கே தேவையில்லாமல் காய்ச்சி ஸ்கேம்களில் மாட்டுப்பட்டு இப்போ இந்த அவங்க பிளாக்மெயில் பண்ணி இளைஞர்கள் மட்டும் இல்லை, ஆன்டிமேர் புலம்பெயர்களுக்கு ஆன்டிமேர் நிறைய பேரும் ஸ்கேமில் மாட்டுப்பட்டு போயிருக்கணும். என்ன யூடியூபர்ஸ் மேரிட்ட கொஞ்சம் பேர்கிட்ட வீடியோ இருக்குது, அவங்க வச்சு விரட்டி கொண்டிருக்காங்க. இப்போ இந்த இப்படி சோஷியல் மீடியாவில் போய் அவங்க என்ன சொல்கிறது, நல்ல மாதிரி காய்ச்சி தாண்டி வீடியோ எடுத்துகிட்டு அதில் வச்சு விரட்டி கொண்டிருக்காங்க. ஒரு விஷயம் விளங்கணும், ஸ்கேமுக்கு என்னடா ஸ்கேம் செய்ய போகிறோம்னா ஒரு கட்டம் என்ன வருவாங்க, என்ன மாதிரி நல்ல மாதிரி கதைப்பாங்க அப்படின்றத யாரையுமே புரிஞ்சு கொள்கிறேன். இல்லை பிரச்சனை வந்த அப்புறம் தான் இதான்றது பேருந்து போய் என்னென்னு சொல்கிறது, மண்டே போட்டு தான்றது, டிப்ரெஷனுக்கு போகிறது, கொள்வது, காசு அணியாமல் பேருந்து கொடுக்குறது. அதே நீங்கள் ஸ்கேமில் மாட்டுப்பட்டீங்கன்னு சொன்னால் காசு கொடுத்தும் பிரயோசனம் இல்லை. அவன் திருப்பி காசு உங்கள்கிட்ட பண்ணி கொண்டு வந்துட்டு பார்ப்பேன். அப்போ எங்களை அதுக்கு எதிர்த்து போடாத பழகுறான். அப்படி உங்களுக்கு எதாவது பிரச்சனைன்னு சொன்னால் இந்த டிக்டாக் தளத்தில் என்ன மெசேஜ் ஒன்று பண்ணுங்கள்.
அதுக்கான நிறைய வழிகள் இருக்குது. நான் சொல்கிறேன் என்ன மாதிரி செய்யலாமே. உங்களுடைய வீடியோவில் பிரச்சனை வந்துட்டுது சோஷியல் மீடியாவில் போடி ரெண்டு வெரைட்டி வேண்டாம், அதுக்கெல்லாம் வேறு ஏற்பாடு இருக்குது, போடாமல் செய்யலாம். ஓகே, நன்றி.